எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் சரிங்க, கமெண்ட் பாக்ஸும் சரிங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு குருமகா பயிற்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. குரு பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி தற்போது இருக்கின்ற ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் மிதன ராசிக்கு பயிற்சியாகிறார். எவ்வளவு காலங்கள் அவர் மிதனத்தில் இருக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் மிதனத்தில் சஞ்சரிப்பார். இந்த ஒரு வருட காலகட்டங்கள்ல சில காலங்கள், அதாவது இந்த 2025 அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டங்கள்ல அக்டோபர் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு அதிசார கதியில பயணித்து கடகத்துக்குள்ள போயிட்டு வருவார். அது வந்து ஒரு குறுகிய கால நிகழ்வு தான். ரொம்ப வேகமா வந்து பயணித்து திரும்ப வந்து வக்ரம் பெற்று மீண்டும் எதிர்த்துக்குள்ள குரு வந்து வந்துருவாருங்க. சரிங்களா? ஸோ இது எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்கும்? ஸோ இந்த ஓராண்டு, ஏன்னா ஜென்ம சனி வேற ஆரம்பிக்க போகுது மீனத்தில் பிறந்தவங்களுக்கு. இந்த ஜென்ம சனி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம ஸ்தானம். அந்த அர்த்தாஷ்டம குரு எத்தகைய பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பத்தியும் தெளிவா நம்ம பார்த்துடலாம் வாங்க. மீனராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசியான அயன சயன போகஸ்தான் சொல்லக்கூடிய 12வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி முதல் 4 அட்சர பாதங்களையும், ரேவதி முதல் 4 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மீனராசி. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி ஆரம்பிக்குதுங்க. கடந்த காலங்களில் 12ஆம் இடத்துல சனி பகவான் இருந்ததுனால செலவுகள், விரயங்கள், அதாவது எவ்வளவு சம்பாதித்தாலும் விரயமாகி கொண்டே இருக்கின்ற ஒரு தன்மையை கொடுத்துருப்பாருங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு செலவு வந்துட்டே இருக்கும். ஒரு மாசம் பிறந்தாவே போதும், சம்பளம் வருதோ இல்லையோ செலவு தானா வந்துடும். சரிங்களா? அத்தகைய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பண விரயங்கள், செலவுகள் முன்னாடி கடந்த காலங்களில் கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட செலவுகளும் நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருப்பீங்க. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலையும் கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், இது சார்ந்த விஷயங்களையும் சனி கொடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? தற்போது ராசிக்குள்ள ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து வரப்போறார் இந்த மார்ச் மாதம். பிளஸ் மே மாதம் வந்து குரு வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து 10ஆம் இடத்துல பார்க்கிறார். எப்பவுமே ஜென்ம சனி ஆரம்பிக்குது அப்படின்ற போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவார்? சனி ராசிக்குள்ள ஒரு இருள் கிரகம் சொல்லப்படக்கூடிய சனி வந்து வரும்போது என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் பயத்தை கொடுப்பார். என்னடா இது வாழ்க்கை வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு பிரச்சனையே வர மாதிரி இருக்கு, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்க வைப்பார் இந்த சனி. ஒரு மாதிரி மனக்குழப்பங்களை கொடுப்பார், ஒரு விரக்தியை கொடுப்பார். அதுதான் ஜென்ம சனி பண்ணும். அதே மாதிரி சனியுடைய பார்வைகள் 3ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் விழும். இப்போ 7ஆம் இடம் கலத்திர பாவம். சரிங்களா? அவருடைய வாழ்க்கை துணையை குறிக்கின்ற பாவகம். அந்த வகையில பார்க்கும்போது வாழ்க்கை துணையார் வழியில சில சாதகமற்ற சங்கடகரமான விஷயங்களை சனி கொடுப்பார். அதே மாதிரி புதிய முயற்சிகளை தடைகளை கொடுப்பார். தொழில் ஸ்தானத்தை பார்க்கறனால தொழில் ரீதியாக பிரச்சனையை கொடுப்பார். இது எல்லாமே ஜென்ரலா ஒரு ஜென்ம சனியில ஒரு மனிதனுக்கு நடக்கின்ற விஷயங்கள். இப்போ இதுல வந்து குருவினுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? குரு ராசிக்கு 10ஆம் அதிபதியா வந்து 10ஆம் இடத்தை பார்க்கறனால தொழிலுக்கும் வேலைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது மீனத்தை பொறுத்த வரைக்கும். அதனால இந்த ஜென்ம சனி காலகட்டங்கள்ல வேலை பறி போயிடுமோ அல்லது தொழில் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டத்துல போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். ஏன்னா குருவினுடைய ஆதிக்கமானது, ஏன்னா குரு பார்வைக்கு அத்தனை விசேஷங்கள் உண்டு. சகல விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்கின்ற ஒரு தன்மை இந்த குருவினுடைய பார்வைக்கு உண்டுங்க. அந்த வகையில சனி வந்து 10ஆம் இடத்தை பார்த்தாலும் கூட குருவும் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்ப தொழில் ரீதியா சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட சமாளிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வருவீங்க. தொழில் வேலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்ம சனியில உங்களுக்கு பெரிதளவுக்கு கஷ்டங்கள் விடுறது இருக்காது. அது மட்டும் இல்லாம குருவினுடைய பார்வைகள் 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் விடுறதுனால இந்த காலகட்டங்கள்ல சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போறது, வெளியூர் போறது, இது சார்ந்த விஷயங்கள் தற்போது செய்யலாம். பெரும்பாலும் 7 சனி, அஷ்டம சனி நடக்கின்ற காலகட்டங்கள்ல வெளிநாட்டுல போய் உக்காந்துறது சிறப்பு. அந்த வகையில தற்போது வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிச்சு தூர தேசங்கள்ல போய் நிக்க வைக்கும் இந்த சனியும் குருவும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் வெளிநாட்டுல போய் தங்கி அங்க படிக்கிறது, வேலை செய்யறது, இது சார்ந்த விஷயங்கள் நீங்க வந்து மேற்கொள்ற மாதிரி இருக்கீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு முழுமையா ஒத்துழைப்பு கொடுக்கும். வெளிநாட்டுல வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஏன்னா 10க்கும் அதாவது 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தை பார்த்து 12ஆம் அதிபதி ராசிக்குள்ள வரார். சரிங்களா? அந்த வகையில பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க வெளியே போவீங்க.
நல்லாவே சம்பாதிப்பீங்க. ஆனா எவ்வளவு சம்பாதித்தாலும் 12ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க, ஜென்மத்துல சனி இருக்காருங்க. ஸோ சம்பாதிக்கின்ற பணங்கள் விரயமாகின்ற தன்மைகளை தான் கொடுக்குதுங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. சரிங்களா? நல்லாவே தெரிஞ்சுங்க, இந்த ஜென்ம சனி வந்துட்டாவே மீனராசிக்காரங்க ஃபேமிலி லைஃபுக்கு அதிகமான முக்கியத்துவம் தரணும். கணவன் என்ன சொன்னாலும் சரி, மனைவி என்ன சொன்னாலும் சரி, சரி சரின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு நீங்க இழுத்துட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே வராது குடும்ப வாழ்க்கையில. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மௌனமே சிறந்த மொழின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? பேசாம நிறைய இடத்துல நீங்க தவிர்த்துட்டீங்கன்னாவே பாதிக்கு பாதி பிரச்சனை உங்க வாழ்க்கையில வராதுங்க. எப்படா இவன் வாய விடுவான், எப்படா பிரச்சனையை வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. ஸோ அத்தகைய ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுவீங்க மீனராசிக்காரங்க. அதனால வந்து பெரும்பாலும் வார்த்தைகளை அளந்து பேசுங்க, அளவா பேசுங்க. சரிங்களா? நிறைய இடங்கள்ல நீங்க வந்து மௌனமா இருந்துட்டு கடந்து போறதே வந்து ஒரு சிறந்த ஒரு விஷயமா நான் சொல்றேன். சரிங்களா? மேலும் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்த குரு பகவான் சனி பார்க்கறதுனால இந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முயற்சிகள்ல சில சில தடைகளை கொடுப்பார். எடுத்த காரியங்கள்ல, அதாவது ஒரு விஷயத்த நீங்க முயற்சி பண்றீங்கன்னா எடுத்த இடத்துல ஜெயிச்சிட மாட்டீங்க. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து அதை வந்து நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா மாத்துவீங்க. அது மாதிரியான தன்மைகள் தான் சனி கொடுப்பார். ஏன்னா சனி அப்படின்னா ஒரு மந்த கிரகம், ஒரு சோம்பல் தன்மையுள்ள கிரகம், ஒரு தடைகளை கொடுக்கின்ற கிரகம். அதனால பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல நீங்க வந்து ஒரு தடைகளை சந்திப்பீங்க. என்னடா இது எப்ப பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாவே இருக்கு, தடையாவே இருக்கு, என்னடா வாழ்க்கை இதுன்னு சொல்லிட்டு சோர்ந்து போவாதீங்க. சரிங்களா? மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தல சனி அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஒர்க். நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அதற்கான ஒரு சன்மானத்தை சனி கொடுப்பார். ஈஸியா வந்து எதையுமே தூக்கி கொடுத்துட மாட்டார் இந்த சனி. முயற்சி பண்ணணும், அதிகமான முயற்சி பண்ணணும், அப்பதான் வந்து வெற்றி பெறுவீங்க. அதே மாதிரி மாணவ மனைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் பெருசா வராதுங்க. சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன், ஒரு சோம்பல் மட்டுமே உங்ககிட்ட குடிக்கொள்ளும். ஏன்னா ஜென்ம சனி ஆரம்பிச்சிட்டாவே நிறைய மீன ராசிக்காரங்க கிட்ட அந்த சோம்பல் தன்மை மதத்தன்மை வந்துடும். சரிங்க? ரொம்ப ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடமா வருதுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சனி வந்து ராசிக்குள்ள வரதுனால ரொம்ப மந்தம் ஆயிடுவீங்க, ரொம்ப ஸ்லோ ஆயிடுவீங்க. எந்த ஒரு வேலையும் பாத்தீங்கன்னா நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லி தள்ளி போடுறதையே ஒரு குறியா இருப்பீங்க தவிர அன்னைக்கே முடிக்கணும்ன்ற விஷயத்த நீங்க பண்ண மாட்டீங்க. அப்படியே அன்னைக்கே பண்ணணும்னு நினைச்சாலும் கூட ஏதோ ஒரு தடை தாமதங்கள் வரும் யார் மூலமாச்சும். அதனால முடிஞ்ச வரைக்கும் என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும் கூட அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிருங்க. அது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரிங்க, வேலை சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரிங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படும் நிச்சயமா. ஆனா ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இந்த டைம்ல. சரிங்களா? அதற்கடுத்து பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வருமானம் நல்லா இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பெரிதளவுக்கு பிரச்சனைகளை சந்திக்காது. சரிங்களா? ஆனா விரையாதிபதி ராசிக்குள்ள இருக்கிறனாலையும் 12ஆம் இடத்துல ராகு இருந்து அந்த ராகு குருனுடைய பார்வையில வரதுனாலையும் எவ்வளவு சம்பாதித்தாலும் விரயம் கண்டிப்பா அடுத்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு தொடரும். சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் செலவு ஆவதை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. பணத்தை முடிஞ்ச வரைக்கும் சேமித்து வைக்க கத்துக்கொள்ளுங்க. நீங்க என்ன சொல்றது, இந்த டைம்ல வந்து சேர்த்து வச்சீங்கன்னா பின்னாடி கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த ஒரு குறுகிய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து உச்சமாயி ராசியை பார்ப்பார். ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? இந்த குரு பயிற்சியிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு குறுகிய நேரங்கள் மட்டுமே உங்களோட வாழ்க்கையில ஒரு உன்னதமான ஒரு நேரமா இருக்கும். ராசி அதிபதி உச்சமாய் ராசியில் இருக்கக்கூடிய சனியையும் பார்க்கிறார், ராசியையும் பார்ப்பார். அப்போ நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க. நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பா வருவீங்க. ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில பார்ப்பீங்க. சரிங்களா? அதாவது குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், மகிழ்ச்சியா இருப்பீங்க, ஜெயிச்சு காமிப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, அறிவு திறன் அதிகரிக்கும். சரிங்களா? எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களோட புத்திசாலித்தனத்தின் மூலமாகவே அதை சமாளித்து ஜெயிச்சு காமிப்பீங்க. அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய தேடி வரும். அதிர்ஷ்டம் உங்க பக்கம் வந்து அலைமோதும் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதாவது ராசி அதிபதி உச்சமாகின்ற காலகட்டங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளித்து ஜெயிக்கின்ற ஒரு காலகட்டம். நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, பலமா இருப்பீங்க. எல்லாருமே உங்களை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு 3 மாசங்கள்ல. சரிங்களா? அதனால எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு, அதாவது முக்கியமான விஷயங்கள் நீங்க செய்யற மாதிரி இருக்கீங்க, ஒரு முக்கியமான நிகழ்வு செய்யற மாதிரி இருக்கீங்கன்னா இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த டைம்ல வந்து நீங்க பண்ணிக்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும். ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் காலதாமதமாய் கொண்டிருக்கோ அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த புத்திர பிராப்தி தற்போது கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரும். கோர்ட்டு, கேஸ், வம்பு வழக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த ஒரு ஆண்டுல சில குறிப்பிட்ட மாதங்கள்ல கொஞ்சம் நீங்க பிரச்சனையை சந்திப்பீங்க. அதை நான் வந்து மாதராசி பலன்களும் நான் சொல்றேன். சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற விஷயங்கள்ல மூக்க நுழைக்காதீங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு இருந்துட்டாவே போதும். மீன ராசிக்காரங்க நல்லாவே வருவீங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஜோதிடம் அப்படின்றது ஒரு வாழ்க்கை கல்வி. கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய வகையில் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா இருக்குங்க. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆச்சும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருகின்ற வகையில கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோல. ஸோ அதனால கண்டிப்பா எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இந்த பதிவானது இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் தாராளமா நீங்க டிஸ்லைக் பண்ணலாம். உங்க கருத்துக்கள் எதுவாயினும் அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு அமைப்பை நான் அதை எடுத்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.